அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஆண்மநேய ஒருமைப்பாடுடைய சகோதர சகோதரிகளுக்கு கூடுவாஞ்சாரி வள்ளலார் சத்தியஞான சபையிலிருந்து சாகா கல்வி யூடியூப் ரவி சேனல் மூலம் ரவிகுலம் பேசுகின்றேன். இப்பொழுது நாம் ஜீவகாரணத்தை பற்றியும் அதில் உள்ள காருண்யம் உள்ளவர்களுக்கு ஏற்படுவதும் காருண்யம் இல்லாதவர்களுக்கு ஏற்படுவதும் பாவ புண்ணியத்தை பற்றி இப்பொழுது பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் நேற்று ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாதவர்கள் எப்படி வாழ்வார்கள் என்றது பார்த்து கொண்டு வருகின்றோம். ஏன்னா ஜீவகாருண்ய ஒழுக்கமே இல்லாமல் கடின சித்தர்களாக இருந்து ஜீவர்கள் மேலே இரக்கம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறவங்க கடவுளால் எப்படி ஒரு அரசு ஒருவன் ஒரு தவறு செய்தால் தண்டிக்கப்படுவானோ அதுபோல் இறையருளால் மறுபிறவில் தண்டிக்கப்பட்டு அதற்கேற்ற பிறவியை எடுப்பான். அப்படி எடுக்கின்ற அந்த ஆன்மா எடுக்கின்ற உடல் துன்பப்படும்போது ஆன்மாவும் அதனுள்ள கருவி காரணங்கள் தான் அனுபவிக்கின்றதை தவிர இந்த உடல் அனுபவிக்காது என்பது வரை நேற்று பார்த்தோம். அதாவது ஒரு வீட்டில் இருக்கிறவன் வீட்டில் உள்ளவன் எதனா பிரச்சனைனா வீட்டில் உள்ளவன் தான் துக்கப்படுவானே தவிர வீடு துக்கப்படாது. அதுபோல் ஜீவகாருண்யம் இல்லாமல் கடின சித்தர்களாக இருக்கின்ற ஆன்மாவானது எடுத்துக்கொண்ட உடலால் படுகின்ற வேதனையை உடல் படுவதில்லை. அப்படி என்று இது வரைக்கும் பார்த்தோம். இன்று முன் தேகத்தில் கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவர்களில் அநேகர் பசி, தாகம், பயம் முதலியவற்றால் மிகவும் துன்பப்படுவது எப்படின்னா ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை விரும்பாமல் கடின சித்தர்களாகி துன்மார்க்கத்தில் நடந்த ஜீவர்கள் ஆதலால் கடவுள் விதித்த அருளாக்கினைப்படி பசி, தாகம், பயம் முதலவற்றால் மிகவும் துன்பப்படுகிறார்கள். ஒரு வீட்டில் கொடக்கூலி கொடுத்து குடுத்தனம் செய்ய வந்த ஒரு சம்சாரி அதற்கு முன் வேறொரு வீட்டில் குடியிருக்கிறான். ஏன்னா இப்போ ஒரு வீட்டுக்கு வரவன் ஏற்கனவே ஒரு வீட்டில் இருந்து தான் வந்திருக்கணும், இல்லாமல் வந்திருக்க முடியாது அப்படின்னு வள்ளலார் சொல்ற. வீடு இல்லாமல் குடித்தனம் செய்ய மாட்டான் என்றும் இப்போது வந்த வீட்டில் கலகம் நேரிட்டால், அதாவது உனக்கு துன்பம் நேரிட்டால், பிரச்சனை ஏற்பட்டால் பின்னும் வேறொரு வீட்டுக்கு குடி போவான். இப்போ ஒரு வீட்டில் இருக்கிறப்பா அந்த வீட்டில் அடிக்கடி உனக்கு பிரச்சனை, பக்கத்து வீட்டால் பிரச்சனைன்னா நீ என்ன பண்ணுற, மன அமைதிக்காக அந்த வீட்டை மாற்றின்னு போகிற. அப்படி வேறு ஒரு வீட்டுக்கு நீ குடித்தனம் போனாலும் அந்த ஏற்கனவே இருந்த வீட்டில் இருந்த அந்த சகவாசங்கள் உன்னை தேடி வரும். ஒரு நண்பனாக இருக்கிறான், நீ வீட்டை மாற்றிட்டு இல்லை ஊரை மாற்றிட்டு வந்தினா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உன்னை நண்பனாக இருக்கிறாய் என்று ஏற்கனவே உன்னை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் நண்பனாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, வேறு ஒரு வீட்டில் இருந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டாலும் அங்கேருந்து உன்னை பார்க்கறதுக்கு வருகிறாங்கல்ல, அதுபோல் இந்த தேகத்தில் ஆகார கூலி கொடுத்து, அதாவது இந்த ஆன்மாவானது உடம்பை வாடகைக்கு எடுத்து இந்த பூமிக்கு வருது. எந்த முயற்சியில் வருது? அந்த ஆன்மா எடுத்த தேகம் நல்லா இருந்தால் தான் ஆன்மா நல்லா இருக்கும். அதுதான் திருமூலர் சொல்கிறாரு, உயிரை வளர்க்கும் உபாயம் மருந்து உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்ன. அப்போ உடல் வளர்ப்பதற்கு தேவையான ஆகாரம்தான் இந்த ஆன்மா இந்த உடலுக்கு எடுத்ததுக்கு வாடகை. இப்போ நீ ஒரு வீட்டு வாடகை எடுக்கிறேன்னா அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், கொடக்கூலி கொடுக்கணும். அதுபோல் இந்த ஆன்மா எடுத்த இந்த உடலுக்கு இந்த ஆன்மா தங்கி இருக்கணும்னா
இந்த உடலாகிய இந்த வீட்டிற்கு நீ குடகூலி கொடுக்கணும், அதாவது வாடகை கொடுக்கணும். அந்த வாடகை என்னடானா ஆகாரம்தான் அதுக்கு கூலி. அதனால தான் அன்னமய கோஷம், அன்னமய கோஷத்தினால் மட்டுமே இந்த உடல் வளர்ந்து அந்த உடல் மூலமாக ஆன்மா நிலை பெற்று நித்திய வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. எப்பொழுது அந்த ஆன்மா உடலை விட்டு போகின்ற வரைக்கும் இந்த உடலை தான் அது வாடகைக்கு வச்சுருக்குது. எப்படி ஒரு வீட்டில் நீ கொடுத்தோன்னு எடுத்துருன்னா, வசதி வாய்ப்பு வரும்போது அதை விட வேறு வீடு பார்க்கறதுக்குன்னு போகிறல்ல, உனக்கு வசதி இல்லாத போது இந்த வீட்டில் இருக்கிற, வசதி வாய்ப்பு வந்தவொடனே வேறு ஒரு வீட்டுக்கு போகிற. அப்படி போகும்பொழுது அந்த வீட்டுக்கு நீ கொடைக்கூலி கொடுக்கணும். அது மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் பிறவி எடுக்கும்போது அந்த உடலுக்கு தேவையான கொடைக்கூலியாகிய ஆகாரம் கொடுக்கணும். அந்த ஆகாரம் தான் கொடைக்கூலி. அந்த ஆகாரத்தினால் மட்டும்தான் அதுதான் அன்னமய கோஷன்றாங்க. அந்த அன்னமய கோஷத்தினால நீ முயற்சி விஞ்ஞானமய கோஷம் போய் ஞானமய கோஷத்துக்கு வரணும். அப்படி அந்த ஆகாரம் கொடுத்து அந்த வீட்டை நீ வளர்த்துட்டு இருக்கிறதுனால இப்போ நீ ஜீவகாரணை இல்லாமல் கடின சித்தனாக இருந்தினா மறுதேகம் எடுக்கும்போது உனக்காக அந்த கொடைக்கூலியாகிய அந்த உணவை உன்னுடைய முயற்சினால் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு தடை ஏற்படுத்தி பசி, தாகம், பயம், இச்சை முதலிய கொடுத்து துன்பப்படுவார்கள் என்று சத்தியமாக அறியப்படுகிறது என்று வள்ளல் பெருமான் கூறுகின்றார்கள். அப்படி தேக கொடைக்கூலி கொடுக்க முடியாது. முன்பெண்மை வாசையினால் பாவத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு யார் ஒருவன் கொடைக்கூலியாகி ஆகாரம் கொடுத்து அந்த வீட்டை காப்பாற்றுறானோ அவனே இறைவனுக்கு சமமாவான். அவனை தேவர்களாலும் மூவர்களாலும் சித்தர்களாலும் அனைவராலும் வணங்கப்படுவார்கள் என்று சத்தியமாக அறியப்படுவது என்று வள்ளல் பெருமான் கூறுகின்றார்கள். ஒரு சம்சாரி முன் குடித்தனம் செய்திருந்த வீட்டில் தன் தலைவன் கட்டளைப்படி நடவாமல், அதாவது இறைவன் ஆக்கினைக்கு இறைவு ஒழுக்கத்திற்கு கட்டுப்படாமல் துன்மார்க்கத்தை வருவித்து அவர்களோடு கூடி பழகியிருந்தானால் அந்த சம்சாரி அந்த வீட்டை விட்டு வேறு ஒரு வீட்டிற்கு குடி வந்த காலத்திலும் அந்த துன்மார்க்கர்கள் இந்த வீட்டிலும் அவனோட பழக்கம் செய்வார்கள். அதுபோல ஒரு ஜீவன் முன்குடியிருந்த தேகத்தில் கடவுள் கட்டளைப்படி நடவாமல் துன்மார்க்கத்தால் பாவ கர்மங்களை விரும்பி செய்தானால் அந்த ஜீவன் வேறொரு தெய்வத்தில் வந்த போதும் அந்த பாவ கர்மங்கள் இப்போது வந்த தேகத்திலும் அந்த ஜீவனை கஷ்டப்படுத்தும். முற்பிறப்பில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை விட்டு துன்மார்க்கத்தில் நடந்த ஜீவர்களை இந்த பிறப்பில் பசி, தாகம் முதலியவற்றால் துக்கப்பட செய்து கடவுள் ஆக்கினைக்கு நியதி என்றால் அந்த ஜீவர்கள் விஷயத்தில் காருண்யம் வைத்து ஆகாரம் முதலியவைகள் கொடுத்து அவர்களை துக்கத்தை மாற்றுவது கடவுள் அருளாக்கினைக்கு விரோதமாகாது. அரசன் தன் கட்டளைக்கு விரோதித்து கால்களுக்கு விலங்கிட்டு சிறைச்சாலையில் இருக்கின்ற ஒரு பெரிய குற்றவாளிக்கும் தன் சேவர்களை கொண்டு ஆகாரம் கொடுக்கின்றான். கடவுள் தன் கட்டளைக்கு முழுவதும் விரோதித்து பல வகையால் பந்தம் செய்யப்பட்டு நரகத்தில் இருக்கின்ற பாவிகளுக்கும் தன் பரிவார தேவர்களை கொண்டு ஆகாரம் கொடுக்கின்றார். அரசன் தன் கட்டளைப்படி நடவாமல் வேறுபட்ட சாதாரண குற்றமுடையவர்களை தன்னால் அவர்கள் பெறத்தக்க லாபத்தை பெறவிட்டாமல் உத்தியோகத்தின்று நின்று. இப்போது
ஒருத்தன் தப்பு செய்துட்டான், சட்டத்திட்டங்களுக்கு மதிக்காமல் சட்டத்திட்டங்களை மீறி ஒரு செயல் செய்கிறான்றா, அந்த அரசு என்ன பண்ணுதுன்னா அவனை வேலையை விட்டு தூக்குது. அந்த சாதாரண குற்றமுடைய தன்னால் அவர்கள் பெறத்தக்க லாபத்தை பெற வைக்காமல் உத்தியோகத்தை நின்று நீக்கி அவர்களுக்கு நல்லறிவு வருவிக்கின்ற நிமித்தம் அவ்விடத்தை விட்டு வேறு இடங்களில் வெளிப்படுத்துவான். சில இடத்துல தான் சொல்கிறாங்க. அதாவது அந்த காலத்துலலாம் நாட்டாம தீர்ப்புன்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்போது ஒருத்தன் அந்த சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படலைன்னா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க. ஊரை விட்டு ஒதுக்கி வச்சானா அவனுக்கு தேவையானது எதுவுமே கிடைக்காது. அந்த மாதிரி அவர்கள் சுகபோஜன போகங்களை இழந்து ஊர்ப்புறங்களில் போய் ஆகாரம் உதவிகளை குறித்து அலைந்து வருகின்ற போது தயவுள்ளவர்கள் கண்டு, எப்படி ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகள் இவர்களை பார்த்து ஆகாரம் முதலியவரை கொடுக்கின்றார்கள். அரசன் அதை கேட்ட காலத்திலும் கண்ட காலத்திலும் கொடுத்தவர்களை இரக்கமுள்ள நல்ல சம்சாரிகள் என்று சந்தோஷித்து உபசரிக்கின்றானே அல்லாது அவர்கள் மேல் கோபப்படுவதில்லை. அதுபோல அந்த ஜீவகாருண்யம் உள்ள புண்ணியர்களை ஏற்கனவே பாவத்தில் அனுபவித்து பசி தாகம் எளிமை இச்சையில் இருக்கின்றவர்களை காப்பாற்றுகின்ற ஜீவர்களை புண்ணியர்கள் என்று சொல்ல வேண்டும் என்று பெருமான் கூறி, அவர்கள் எல்லோராலும் மதிக்கப்படுவார்கள் என்றும், நாம் மனித தேகத்தை பெற்றுக்கொண்ட நாம் ஈவு இரக்கங்களை கொண்டு ஜீவகாருண்ய தயவை கொண்டு கடவுள் அருளை பெற்று கடவுள் இரக்கத்தை பெற்று எக்காலத்தும் எப்பொழுதும் தடையில்லாத பேரின்ப சித்தி வாழ்வை பெற வேண்டும் என்று வேண்டி இத்துடன் இந்த காணொளியை நிறுத்திக்கிட்ட மீண்டும் தொடர்ச்சி நாளை வரும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை.